சுத்தி வச்சு அப்படி அடிப்பாங்க. இல்லைன்னா தூங்கும் போது பின்னில் குத்திட்டு இருப்பாங்க. எதுக்கு தூங்குற முழிச்சிட்டே இரு. யார் அடிப்பாங்க? பின்னல ஜான்சி தான். சுத்திலலாம் அடிக்கிறது இதோ யாரு? மேடம் ஃபுல்லாக காயம். ஓ! ஃபுல்லாக கடிச்சிருவாங்க அங்கங்கே. சுத்தில அடிக்கிறது எல்லாமே வந்து பண்றது யாரு? ஜான்சி. நான் ஒரு அடி கூட அது வரையும் அவங்கள அடிச்சதே இல்லை மேடம். நீங்கள் வேணா அவங்க விசாரிக்க சொல்லுங்க மேடம். கைய காட்டுங்க. அப்படி இதோ காட்டுங்க மேடம் நல்லா. ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே காயம். ப்ளீஸ் மேடம். ஆ? சட்டை கட்டு. லாஸ்ட்டாக கடிச்சது. நேத்து நிறைய மேடம். கடிச்சிருக்காங்க. ஆமா மேடம். நேத்து மேடம். நேற்று கடிச்சது இதோ மேடம் நேத்து மேடம். இந்த போன மாசத்துல இந்த கையில மேடம் ரத்த சொட்ட சொட்ட ஓடிறா மேடம் எங்க வீட்டாண்ட. சொட்டுது மேடம். அப்படியே எனக்கு கடிச்சிட்டாமா. ஊசி ஒரு செப்டிக் ஊசி கூட போடல மேடம். ஒரு நிமிஷம் அந்த வயித்துல தொப்புல குத்தி இருக்காங்க. அதை காட்டுங்க. பெருசாக குத்திட்டு கட் பண்ணினே ஃபுல்லாக ரத்தம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அம்மா கிட்ட தான் ஓடிட்டேன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு. அவன் உயிரோட இருந்தான்னா ஆமா, போதும் ஆமா, மேடம். ஆமா. எனக்கு வேற ஐயையோ, எதுவும் அம்மா, வேணாம் அம்மா, மேடம் எனக்கு. ஐயையோ. அம்மா ப்ளீஸ் 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 அம்மா 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 ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாதும்மா. நீங்க அவன் பெரியவங்க என்ன கூட இல்ல. கூட வேணாம் மேடம். ப்ளீஸ் எங்கேயாச்சும் ஒரு ஆத்திர உட்கார். குத்தான்னு விட்டுருங்க ஆமா மேடம். ஆமா உட்காருங்க. நீங்க தைரியமா உட்காருங்க. நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. உட்காருங்க. 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 அழாதீங்க ப்ளீஸ். அழாதீங்க. தைரியமா நான் குழந்தையே இல்லாத வாழ்த்தேன் மேடம். பாவம்னு பார்த்து. இருங்க. உட்காரு. அழாதீங்கம்மா. நல்லா வளர்த்தேன் மேடம். நான் கௌரவமா வளர்த்தேன் மேடம். நான் பாவம் இந்த மாரி இருக்குதே. ஹெல்த் வேற சரியில்லையா. அவனுக்கு சோக்கு வந்துச்சு மேடம். அந்த ரிப்போர்ட்டிங் இருக்குது மேடம். அதனால நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்ச நாளைக்கு குழந்தைய நம்ம உயிரோடு இருக்கிற வரையும். எனக்கும் ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை மேடம். அதனால நம்ம நல்லா இருக்கிற வரையும் குழந்தைய காப்பாற்றி விடலான்னு நினச்சேன் மேடம். இது எங்கேயோ போய் மாட்டிக்கின்னு இது மாரி முழிக்குது மேடம். தாங்க முடியல மேடம். எனக்கு ஒரு வாரம் ஆச்சு மேடம் நாங்கள் சாப்பிட்டு. கால்லெல்லாம் அடிபட்டிருக்குப்பா. ஆமா மேடம். எவ்வளவு காயங்கள் இருக்குமா? ஆமாங்க மேடம். உடம்பு முழுக்க அங்கங்க பேட்ச் பேட்சா இருக்கு. இந்த கையில எல்லாம் கூட பாருங்க. முக்கால்வாசி அவங்க பண்ண காயம் தான் ஐயோ மேடம். கடவுளே. எக்கச்சக்கமா அப்படியே ஆமா மேடம். மச்சாலாம் இல்ல மேடம் அவன் உடம்புல. ஐயோ எல்லா இடத்துலயும் கண்ணி கடி போயிருக்கு. தான் மேடம். கடிச்சிருவாங்க. ஐயோ அதாவது மச்சங்கிறது ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். இது அங்கங்க கடிச்சு ஏய் நீ வச்சிருக்கு. அப்பா அம்மா இல்லாத பையன் தானடா. உனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரும் இல்லல்ல. இந்த காலை வச்சு ஒரு மாதிரி பேசுவாங்க மேடம். எதுக்கு அப்படி பண்றாங்கப்பா? மேடம் அவங்க சொல்ற பேச்சு எல்லாமே கேட்கணும் மேடம். ஒரு சாப்பாடு செய்ய மாட்டாங்க மேடம் வீட்டில். எல்லாமே நான் தான் செய்யணும். அவங்க துணி முத கொண்டு நான் தான் துவைக்கணும்னுவாங்க. அப்படி துவைக்கலன்னா எதுக்கு துவைக்கல, அதுக்கு ஒரு சண்டை. அவங்களுக்கு எனி டைம் காசு இருந்துட்டே இருக்கணும்னு சொல்றாங்க மேடம். ஆனா சாப்பாடு வந்து 3 வேளை ஹோட்டல் தான் மேம் அவங்களுக்கு. ஒரு டைம் நான் செய்வேன், நல்லா 3 வேளை ஹோட்டல்ல. செய்வேன். ஹோட்டல்ல வாங்கு. நீங்க சம்பாதிக்கிறது நீங்க அது அவங்க ம். எல்லா அந்த பணத்தை வச்சு எல்லா செலவும் அவங்க பண்ணுவாங்க. ஹோட்டல்ல வாங்கு. ஜான்சிக்கு என்னன்னா அவங்க அம்மாக்கும் காசு தரணும், அவளுக்கும் காசு தரணும். நீங்க சம்பாதிச்சு கொடுக்கிற ஒரு மிஷினா இருக்கணும். அப்படி இருக்கணும்னு அதான் அவங்க அவங்களுடைய தேவைகள் இல்லையா? அவங்க வீட்டில் இருந்த 3 மாசம் கூட செயின் வச்சு 30,000 கொடுத்தேன் மேடம். சரி. அப்புறம் நான் பண்டு போட்டிருந்தேன். அம்மாவோட அக்கா பொண்ணுகிட்டே நான் பண்டு போட்டிருந்தேன். மாசம் 2,000 கட்டணும். அந்த 30,000 கொடுத்தேன். மொத்தம் 60,000. அதுக்கப்புறம் அந்த மாசம் சம்பள காசு ஒரு 15,000 மொத்தம் அவங்களுக்கு தான் கொடுத்தேன். கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆகுதுப்பா? மேடம் 5 மந்த் தான் மேடம். 5 மாசம் தான் அதா? அதுக்கு முன்னாடி 3 மாசம் அவங்க வீட்டில் இருந்தேன் மேடம். மொத்தம் அவங்கள தெரியறதே எனக்கு ஒரு 10 மாசமா தான் மேடம் தெரியுமே ஜான்சின்றவங்க.